என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை கேட்டு நீ மிகவும் ஆச்சரியப்பட போகின்றாய். என் தங்கமே, இந்த அம்மா உனக்கு இந்த வாக்கு சொல்ல வந்திருக்கின்றதானது மிகவும் முக்கியமானது. உன்னுடைய மனதில் இது சந்தேகத்தை ஏற்படுத்தலாம். இப்படி கூட நடக்குமா என்ற ஒரு ஆச்சரியத்தை உனக்குள் உருவாக்கலாம். ஆனால் இது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதனை உனக்கு தெரிவிக்கத்தான் உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பேருமே நமக்கு நல்லதைத்தான் நினைப்பார்கள் என்று சொல்ல முடியாது அல்லவா? யார் மனதில் என்ன இருக்கின்றது என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது என்னவென்று நம்மால் ஒரு காலமும் புரிந்து கொள்ள முடியாது அல்லவா? அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் கணவனை இழந்த ஒரு பெண்ணால் ஒரு மிகப்பெரிய ஆபத்து உனக்கு வந்து கொண்டு இருக்கின்றது என் தங்கமே. அதனால் உன் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகின்றது. இந்த நேரத்தில் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றது. இந்த ஆபத்து இனிமேல் வரப்போவதை விட உனக்கு ஏற்கனவே இருக்கின்றது என்பது தான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்ல முயற்சிகளை செய்கின்றேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்பொழுது அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் உனக்கு சொல்லி இருக்கின்றேன். ஆனாலும் அது எந்த விதமான கஷ்டம் என்பதில் நிச்சயமாக நமக்கு கவனம் இருக்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் இன்று உனக்கு நான் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன். அதனால் என் அன்பு குழந்தையே, நீ எதை நினைத்தும் கலங்கி கொண்டு இருக்காதே. உன் அம்மா நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்றது. இனி நீ கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் உன்னிடத்திலே சொல்லி கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, நமக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுப்பது மனிதன் என்றால் அதனை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, நம்மோடு இருக்கின்றவர்களுக்கு நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லதை நினைக்கின்றோம். மீண்டும் அதைத்தான் அவர்கள் செய்வார்கள் என்று நீ எதிர்பார்க்க கூடாது. நீ செய்கின்ற நல்லதிற்கு மாறாக உனக்கு கெடுதலை செய்ய இவர்கள் நிச்சயமாக நினைத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே, கணவனை இழந்த அல்லது கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண் ஒருவள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றாள். இந்த பெண்ணினுடைய மனது இப்பொழுது உன் மீது சரியாக இல்லை. உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் ஒருபொழுதும் நினைக்கவில்லை. முன்பெல்லாம் இவள் குணங்கள் இப்படி இருந்ததே இல்லை. ஆனால் எப்பொழுதுமே அவள் நல்லபடியாக பேசிக்கொண்டு உனக்கு நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எண்ணியது போலத்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது சில காலமாக இந்த பெண்ணினுடைய நடவடிக்கைகள் மாறத் தொடங்கி இருக்கின்றது. இந்த பெண் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் உனக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னை சுற்றி பல தேவையில்லாத விஷயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் காரணம் உனக்கு இத்தனை காலமும் வேண்டுமானால் புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று உன் அம்மா நான் உனக்கு சொல்லும் பொழுதாவது நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களையும் உன்னை சுற்றி வருகின்ற சில உண்மைகளையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் வந்திருக்கின்றது. அதையெல்லாமும் நாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் பல இன்னல்களை கடந்து வந்திருக்கின்றோம். இதுதான் நமக்கு நிரந்தரம் என்று நீ ஓரிடத்தில் உட்கார்ந்து இருக்கின்ற நேரத்தில் மேலும் மேலும் இவர்களால் பிரச்சனை வருகின்றது என்றால் அதனை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கின்றது என்றால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அல்லவா?
உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கினை வகித்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற காரியங்களை இவர்கள் செய்தார்கள் என்றால் ஒரு நாளும் யாராலும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்களினுடைய தலையீட்டினால் இத்தனை காலமும் உனக்கு நடந்து கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் கூட நடக்காமல் போய்விட்டது என்பதுதான் உண்மை. உனக்கு வாழ்க்கையில் பல தடங்கல்களை உருவாக்கி இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் உனக்கான பல சந்தோஷங்கள் உன்னிடத்தில் பறிபோய் இருக்கின்றது. இவர்களுக்காக நீ இழந்தது ஏராளம். இவர்கள் பாவம் என்று சொல்லி சொல்லி இவர்களுக்காக பல இடங்களில் பல தியாகங்களையும் நீ செய்திருக்கின்றாய். நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து சென்றிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையானது என் பிள்ளை இதற்கு மேலும் இதையெல்லாம் காண்பித்து கொடுக்குமோ என்று எண்ணி வருந்து கொண்டிருக்காதே. அப்படி வருத்தப்படுவதை விட உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நல்ல விஷயங்களை மட்டும் நினைத்து நீ மனமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் உன் வாழ்க்கை என்றென்றைக்கும் சந்தோஷமாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். இவர்கள் செய்கின்ற காரியம் அப்பேற்பட்டது என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய துன்பங்களை எல்லாம் உனக்கு கொடுத்து விட்டது. இது உனக்கு மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இத்தனை பெரிய சங்கடங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இந்த பெண்ணானவள் தன்னுடைய கணவனை இழந்திருப்பதனாலோ தன் கணவனை விட்டு பிரிந்திருப்பதனாலும் அவளினுடைய மனதில் எப்பொழுதும் ஒரு வெறுமை இருந்து கொண்டே இருக்கின்றது. தனிமை அந்த பெண்ணிற்கு மிகுந்த வேதனையை கொடுக்கின்றது. அதனால் வேறு யாரேனும் அவர்களின் துணையோடு இருந்தால் இந்த பெண்ணிற்கு அதை காணும்போது வயிற்று வெந்து விடுகின்றது. அதனால் உண்மையில் இந்த 2 விதமான விஷயங்கள் இருக்கின்றது. ஒன்று, சிலர் இது போன்றவர்கள் இல்லத்தில் இருக்கும்போதே வேண்டும் என்றே அவர்கள் முன்னிலையில் சந்தோஷமாக இருப்பார்கள். அதை பார்த்து அவர்கள் வயிற்றெரிச்சல் பட வேண்டும் என்று இன்னும் சிலர் இவர்கள் இருக்கின்றார்கள் என்று ஒதுங்கி செல்வார்கள். இவர்களால் எந்த ஒரு நல்ல காரியங்களும் இல்லத்தில் நடக்காது என்று இவர்களை ஒதுக்கி வைப்பார்கள். ஆனால் இங்கே அப்படி எதுவும் நடக்கவில்லையே. நீ அவர்களை தலையில் தூக்கி வைத்துதான் கொண்டாடுகின்றாய். ஆனால் அவர்களின் மனதில் ஒரு துளியளவு கூட நல்ல எண்ணங்கள் இல்லை என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். அவர்கள் நினைப்பது என்ன தெரியுமா? எப்படியாவது இவர்கள் வாழ்க்கையும் நம் வாழ்க்கை போல மாற்றிவிட வேண்டும். அப்பொழுதுதான் இவர்கள் எப்பொழுதும் நம்மிடம் நல்லபடியாக பேசுவார்கள் என்பது போன்ற ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில கஷ்டங்களை நீ முதலில் மறந்து வெளியில் வா. இவர்கள் முன்னிலையில் நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் என் பிள்ளையே. அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருப்பது ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் முன்னிலையில் நாம் சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் நினைக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் அவர்கள் யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் தவறானது என்று என் குழந்தை நீ நினைக்க வேண்டும். அதற்கு ஒரு நாளும் நீ ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது. இதற்கு மாறாக அவர்களுக்கு நிச்சயமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்து விடாமல் அவர்கள் அவர்களாக இருக்கட்டும் என்று விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை மட்டும் நீ தேடத் தொடங்கு. நல்ல எண்ணம் இருந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு உதவி உன்னிடத்திலிருந்து கிடைக்கும். தீய எண்ணங்கள் கொண்டு உன் வாழ்க்கையை அவர்கள் அழிக்க நினைத்தால் என்றும் அவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் பிள்ளையே. இந்த விஷயத்தை இன்று உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்ததற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்றுதானே நீ யோசிக்கின்றாய் என் குழந்தையே. நிச்சயமாக இதற்கான காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு கொடுத்த விஷயங்கள், இத்தனை நாளும் உனக்கு கிடைத்த விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சமாளித்து விட்டாய். நீ வாழத் தொடங்கி விட்டாய். இனி வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் உன் தாயானவள் நான் உனக்காக இந்த விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளை, நீ எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டிருக்காதே.
இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.